அனுபவ் சின்ஹா இயக்கத்தில் ரெடியாக இருக்க ஹிந்தி திரைப்படம் அசி. அசி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா 80 அப்படின்றது அர்த்தம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. எனக்கு சந்தேகம், இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு. பட் படத்தோட முடிவில் அதுக்கான ஆன்சரை சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு சின்ன பையன். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு, அந்த ஒய்ஃப் கேரக்டரும் வேலைக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பும்போது அந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி அவங்க அந்த ஸ்கூல் வேனில் அந்த குழந்தைய அனுப்பி விட்டுறாங்க. இப்படி ஒரு ஒரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அடுத்தடுத்த நாளில் கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க ஒய்ஃப் கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி, அந்த பார்ட்டியில் நாங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷனில் ஈடுபட போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் சொல்கிறாரு. ஒய்ஃப் அந்த பார்ட்டியில் போய் கலந்துக்கிறாங்க. பார்ட்டி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்னா, கண்டிப்பாக அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, இது அப்படிப்பட்ட பார்ட்டியில் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலலாம் பார்ட்டி அப்படின்னா என்னென்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஒரு வீட்டில் ஒன்றா கெட்டு கதராக இருந்து அங்கேயே சாப்பாடுலாம் சமைச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிவிலேயோ ஒரு ரேடியோலேயோ ஒரு பாட்டை கேட்டு அங்கே ஒரு டான்ஸ் ஆடிட்டு நைட் ஃபுல்லாக நிறைய கதையை பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. இதுதான் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய பார்ட்டியாக இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாருமே வளர்ந்து வந்திருக்கோம். அப்படி ஒரு பார்ட்டிக்கு தான் இவங்க போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அந்த பார்ட்டிக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்றத யோசித்து அவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நைட்டு டைம் ஆகிட்டே இருக்குது. அவங்க ஒய்ஃப் வரவே இல்லை. என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் திடுப்புன்னு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் ஒய்ஃபை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது தான் இந்த படத்தோட கதை. மிக முக்கியமாக இந்த கதையில் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற விஷயங்கள் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நிமிஷத்துலையும் ஒரு பெண்ணை கடத்தி கற்பழிக்கிறாங்க. அதை இந்த படம் ஓவராலாக ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு 20 நிமிஷத்துலையும் எடிட்டரும் இந்த படத்துடைய டைரக்டர் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை ஓவராலாக ஒரு பெரிய கார்டாகவே ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு வாட்டியும் காட்டும் பொழுதும் மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பயமும் அழுத்தமும், இப்படிப்பட்ட சமூகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோமா அப்படின்ற ஒரு அசிங்கமான ஒரு உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு எப்படி ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்னா, பயங்கர பயமாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் இந்த படத்தை நைட் ஷோ தான் பார்க்குறேன். எப்படியாவது பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். யாரை நம்புறதுனே தெரியல. ஏன்னா இப்போ ஏற்பட்ட சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்களா, ஒரு பொண்ணை கடத்தி போய் ரேப் பண்ணுறாங்களா, அவங்களுடைய பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கும்பொழுது ஒருத்தரால் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வருதில்ல. பட் அதை தாண்டியும் அவங்க அந்த தப்பு பண்ணுறது, அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப அனிமல்ஸ்லாம் அந்த அனிமல்ஸுன்ற பேரை அவங்க கிட்டேருந்து எடுத்துடணும். ஹியூமன்ஸுக்கு தான் அந்த பேரை வைக்கணும் அனிமல்ஸ்னு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரத்தனமாக அவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றத காட்டுறாங்க. அண்டு இங்கே சட்டம் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஒருத்தனை குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அந்த ப்ரூஃப் இருந்தால் மட்டுமே அவனை குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க முடியும். அப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் எப்பேற்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. சப்போஸ் ஒரு பொண்ணு அப்படி ரேப் செய்யப்பட்டால் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ரேப் செய்யப்பட்டு ஒரு செய்யாய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீண்டும் அவருடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போகும்பொழுது அவள் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தால் எப்படிலாம் ரேப் செய்யப்படுறான்றதை காட்டியிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த ரேப் பண்ணானுங்க தெரியுங்களா, அவங்கள விட கொடூரமான விஷயங்களில் இந்த சமூகம் அந்த பொண்ணுக்கு பண்ணிகிட்டு இருக்குன்றத கிளியர் கட்டாக ஒரு கிளாரிட்டியாக காட்டுறான். படத்தோட செகண்ட் ஹாஃபில் இங்கே இருக்க சட்ட ஓட்டைகளை வச்சு இந்த பயங்கரமான கீழ்த்தரமான ஆட்கள்லாம் எப்படி அந்த ஓட்டையிலேருந்து தப்பிச்சு போகிறாங்க, அவங்களுக்கான சரியான தண்டனை அப்படின்றது எப்படி தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ட்ராவலில் ஒரு செகண்ட் ஹாஃபை லாக் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே அற்புதமாக இந்த நாட்டுக்கு என்ன கருத்தை சொல்லணுமோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சரியாக சொல்லியிருந்தது. அண்ட் மிக முக்கியமாக இந்த படத்தோடைய லீட் தாப்சி பானு அண்டு இன்னொரு லீடு இந்த ரேப் செய்யப்பட்ட ஒரு பொண்ணாக வராங்க. அவங்க பேர் கனி. அவங்க நிறைய மலையாள படங்களில் நடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்துடைய மிக முக்கியமான லீடாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸுங்க பீக்குங்க, மிரட்டியிருந்தாங்க. அதுவும் டாப்ஸியை விட ஒரு படி மேலே போய் கனி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஓப்பனிங்லாம் அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க.
கண்டிப்பாக நம்ம விரோதி கூட அப்படி நடந்துடக்கூடாதுன்றத அந்த படம் பார்க்கும்போது நம்ம வேண்டிகிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சீக்வென்ஸ். அதை அவ்வளோ தத்ரூபமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு இடத்துலையும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஓவரால் காஸ்டிங் எல்லாமே பிக்சர் பர்ஃபெக்டாக கரெக்டாக இந்த கதையை சொல்லியிருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் லீனியர் கட்ஸை வச்சு நம்மளை ரொம்ப இறுக்கமாகவும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து ஆடியன்ஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்லேயும் படத்தோட எடிட்டர் இந்த படத்தை ட்ரீட் பண்ணது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஒர்க்காக இருந்தது. என்ன மாதிரி தொடர்ந்து படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு. பட் எப்பயாவது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இதுவே ஒரு மைனஸ் பாயிண்டாக ஒர்க்காக ஆகலாம். அதை கொஞ்சம் எடிட்டர் ஞாபகத்தில் வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப ஈஸியாக போய் டெலிவர் ஆகிருக்குமோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு ஏற்கனவே ஒரு தப்பை பண்ணவனால இன்னும் அதை விட கொடூரமான தப்புகள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையோடைய வாக்குமூலியத்தின் மூலியமாக படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த குழந்தை ஒரு விஷயம் சொல்லும் போது பயங்கர ஷாக்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும். இப்பேற்பட்ட குடும்பங்களும் இங்கே இந்தியாவில் இருக்காங்களா, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பெண்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக, இத்தனை நாளாக அவன் வந்து ரேப் பண்ணான் அப்படின்றதே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அவங்களுடைய லைஃப்பில். பட் அதை விட கொடூரமான விஷயம் அவனுடைய முகத்தை தொடர்ந்து இத்தனை வருஷமாக அவங்க லைஃப்பில் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னும் போது அவனுக்கு தண்டனை இல்லை, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இந்த சமூகம் கொடுத்துருக்கேன்னு ஒரு கோவம் வெறியும் வருது இந்த படம் பார்க்கும்போது. ஃபைனலாக இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த படத்தோடைய டைட்டில் அசி அப்படின்னு, அது காரணம் 80ன்னு. இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு டைலாக் சொல்கிறாங்க. படத்தோட டுவர்ட்ஸ் த எண்டில் எப்படி ஒரு ஒரு குழந்தைங்களா ரேப் செய்யப்படுறாங்கன்றத சொல்கிறாங்க. 5 மாத குழந்தைகளை ஆரம்பித்து 80 வயசு பாட்டி வரைக்கும் ரேப் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த படத்துக்கு அசீன் டைட்டில் வச்சுருக்காங்க. 80 வயசு பாட்டியை கூட இங்கே விட மாட்டுறாங்கன்றது தான் இங்கே கொடூரமான உண்மையாக இருக்குன்றத இந்த படத்தில் முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸு ஒருத்தன் வந்து ரொம்ப அடல்ட்டாக ஒரு ரிங்டோன் ஒன்று வச்சுருக்கான். அது படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு சின்ன ஸ்மைலை ஏற்படுத்தும் எல்லாருடைய முகத்துலையும். பட் அதுக்கப்புறமா மறுபடியும் சைலண்ட் ஆகி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அந்த கண்டென்ட் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டெப்த்தாகவும் இருக்கும். ஆனால் நான் பார்த்த தேட்டரில் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அவங்க யார் என்னன்றதெல்லாம் நான் டிஃபைன் பண்ண விரும்பல. பட் அவங்க வந்து அந்த சாங்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. படம் போயிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணுறாங்க, கை தட்டி சிரிக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. இவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றத படத்தில் காட்டிகிட்டு இருக்காங்க, நமக்கு அது பயமாக இருக்குது. ஆனால் அதே படத்தை வேற ஒருத்தன் வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்போ அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அவன் யாராக இருப்பான், அந்த டீம் மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளையும் பயத்தையும் எனக்குள்ளே உண்டாக்குச்சு. கண்டிப்பாக இந்த சொசைட்டி சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கிட்டையும் நிறைய நல்ல விஷயங்களை பேசுவோம், நிறைய நல்ல வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துவோம். தொடர்ந்து எல்லாருமே நல்லவங்களாக மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரீசெண்டாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த நெகட்டிவிட்டியும் பேடாக இருக்கிறதையும் கொண்டாடி ஓவராலாக மக்கள் எல்லாருமே ரொம்ப கரப்டடாக மாறுறாங்களோ மாற்றப்படுறாங்களோன்னு ஒரு பயம் எனக்கு ஏற்படுது. இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அந்த படத்தில் சொன்ன கண்டென்ட்டும் அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸும் எல்லாமே ரொம்ப சரியாக இருந்தது. இதில் ஓவராலாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு அவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்கன்னு இந்த படத்தில் அந்த ஒய்ஃப் கேரக்டரோட அந்த பையனும் அந்த ஒய்ஃப்க்கு இருக்க ஒரு குழந்தையை காட்டியிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஆர்க்கு. அண்டு குழந்தைகள் நம்ம எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம், அவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அண்டு நாம் அவங்கள இன்னும் சரியான பாதையில் கூட்டிகிட்டு போனால் இன்னும் அவங்க ரொம்ப அழகான குழந்தைங்களாக நாளை பின்ன வளருவாங்க. ஆனால் அதே குழந்தைங்கள நம்ம அப்படியே விட்டுட்டோம், குழந்தைகள் எதுவும் தெரியாது, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தப்பை பண்ணோன்னா நாளை பின்ன அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதிச்சிரும்னும் இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸில் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக படத்தில் ஃப்ளஷ் அவுட் ஆகி வந்திருந்தது. கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த படத்தை எல்லாருமே உட்காந்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு நல்ல உலகத்தை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தை நான் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக சொன்னது என்னென்னா, ஒருத்தன் தப்பு செய்கிறான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றது தான் சரியான ஒரு பாதையாக இருக்கும். சப்போஸ் ஒருத்தன் தப்பு செய்கிறான் அவனை நாமளே அழிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தன் நம்மளை அழிப்பான். இப்படி இது தொடர்ந்து பிரேக்கே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அப்புறம் இந்த உலகத்தில் யாருமே உயிரோடையே இருக்க முடியாதுன்ற ஒரு பாயிண்ட்டை தாப்ஸி பானு சொல்லுவாங்க. அது டைலாகாக மட்டும் இல்லாமல் ஒரு சீனாகவும் கன்வே பண்ணியிருப்பாங்க பாருங்கள்.
இந்த படம் ஒரு பீக்கில் போயிருந்தது. ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான ரொம்ப சரியான ஒரு படத்தை பார்த்தோம். அதை கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதர் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.